அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அறிஞர் கார்லோஸ் எழுதிய அல் இஸ்லாமு சௌர் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட தகவல். ஆங்கிலேய அரசும் பிரெஞ்சு அரசும் உஸ்மானிய ஹிலாபத்தை வீழ்த்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யறாங்க. அப்ப அவங்க ஒரு முடிவு செய்யறாங்க, அதற்கு ஆய்வு செய்யறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சதுல அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன, முஸ்லீம் பிள்ளைங்க சின்ன வயசுலயே 3 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி 7 வயசுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, அரபு இலக்கண புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு தங்களை இல்முல அவங்க வளர்த்துக்கிறாங்க. எனவே அவர்கள் குர்ஆன் மனனம் செய்து உள்ளத்துல பதிய வச்சிருக்கிறதுனால, இதயம் குர்ஆனோடு இறுகி விட்டதனால அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹுவின் மீது ஆழமாயிருது. அதன் காரணமாகத்தான் அவங்கள நாம வீழ்த்த முடியல அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்களாம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல பெரிய ஆளாகணும், நல்ல ஒரு துறையில முன்னேற்றம் அடையணும், எல்லா துறைகள்லையும் கால் பதிக்கணும்னு எந்த துறையையும் விடுறதில்லை. எல்லாத்துலயும் இவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைங்களை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஆங்கிலம் நல்லா பேசணும், ஹிந்தி நல்லா பேசணும், கராத்தே நல்லா இருக்கணும், இன்னும் ஸ்போக்கனு, இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலயும் இவங்களை முனைப்பு காட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அது பத்தாம காலையில இருந்து மாலை வரை பள்ளியில படித்தது மட்டுமின்றி எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் அனுப்புறாங்க. ஆனாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அங்க பெரிய ஒரு மாற்றத்தை தர்றதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, மதரசா என்று சொல்லக்கூடிய அந்த மக்தபை, குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய அந்த அடிப்படையை தகர்த்து விடுகிறோம். அல்லாஹ் நமது பிள்ளைகளை தகர்த்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம மதரசாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மக்தபுக்கு குழந்தைகளை அனுப்பி வச்சு அவங்க படிக்கிறதுல பார்க்கிறோம். யாரு மக்தபை பேணினார்களோ அல்லாஹ் அவர்களை பேணிக் கொள்கிறான், அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறான். நாமும் மக்தபை கண்ணென கருதுவோம். அல்லாஹுடைய அருளை அடைவோம்.